இன்றைக்கி தினை தோசை ரெசிபி தான். இந்த தோசையில் வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் அதிகமாக இருக்குது. இந்த தோசையில் வந்து கொழுப்பு சத்தே கிடையாது. தாராளமாக எல்லாருமே எடுத்துக்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே தினை எடுத்து வச்சுருக்கேன். ஃபாக்ஸ்டைல் மில்லட். நான் படியளவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 200 கிராம். இதால் 2 எடுத்திருக்கேன். 100 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். தினை தோசைக்கு ஊற வச்சுருந்தது ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது மாவு புளிக்கணும். இந்த தினை தோசைக்கு வந்து வெள்ளை சோளமோ அரிசியோ சேர்க்க தேவையில்லை. சேர்க்காமையே தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். தினை மாவு இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இட்லியுமே நல்லா வரும். இந்த தோசையில் வந்து ப்ரோட்டீன், அயன், கால்சியம் எல்லா சத்துக்களுமே இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.